தேர் கமிட்டி வாசக குழு உறுப்பினர்கள் சார்பாக உங்களை வரவேற்கின்றோம். இறைவனை மகிமைப்படுத்தவும் அவருக்கு சாட்சியாக வாழவும் தேர் திருவிழாவை சிறப்பிக்கின்றோம். நலன்களின் ஊற்றாகிய இறைவன் அவருடைய பண்பு நலன்களால் நம்மை அடிச்செய்து தம் ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினார். இயேசு கால்பதித்த தலங்களில் எல்லாம் அன்பு, பரிவு, கருணை, இரக்கம் காட்டி தந்தை கடவுளுக்கு சான்று பகிர்ந்தார், மகிமை அளித்தார். இயேசுவை பின்பற்றி வாழ்ந்த புனித அந்தோனியாரும் இறை வார்த்தையை நாவாலும் தன் வாழ்வாலும் அறிவித்து இறைவனை மாட்சிப்படுத்தினார். நம் புனிதரின் அடிச்சுவட்டினை நாமும் பின்பற்றி அவர் தரும் அன்பிலே, அரவணைப்பிலே, வழிகாட்டுதலிலே வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது இன்றைய நாளின் சிறப்பிக்கும் வாசகர்களுடைய அரங்கத்தின் கருத்துக்களுக்காகவும் இறைவன் குழுக்களிடம் இன்றைய ஆசிர்வதிக்க வேண்டி வாசகர் குழு அங்கத்தினர்களும் ஆல்பர்ட் கிறிஸ்பா இவருடைய கருத்துக்களுக்காக ரீட்டா மற்றும் அவருடைய குடும்பத்தினரும் புனித அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்தும்படியாக பிறந்த நாள் விழாவை நினைவு மாறும் இவருடைய கருத்துக்களுக்காகவும் இறைவனை வேலை நன்மையிலும் ஆசிர்வதிக்க வேண்டி மைக்கேல் ராஜ், அருள் செய்தி மற்றும் அவருடைய குடும்பத்தினரும் இயேசுவின் திருவிழாவுக்கு நன்றி திருப்படியாக அந்தோனி ஜெயமேரி குடும்பத்தினரும் புனித அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி திருப்படியாக கௌதம், அர்ப்பிதா மற்றும் அவருடைய குடும்பத்தினரும் இறந்த சீனிவாஸ், ஆக்னேஸ், மணி மற்றும் இறந்த எல்லா ஆன்மாக்களுக்காக கௌதம், அர்ப்பிதா மற்றும் அவருடைய குடும்பத்தினரும் இறந்த சுசேனாதன், சுசிதா, ஞான பிரகாஷ், அண்ணநேரி இவருடைய ஆண்களை பார்த்துக்காக கௌதம், அர்ப்பிதா மற்றும் அவருடைய குடும்பத்தினரும் புனித அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நல்ல திருப்பலியாக பிறவென்றால் திவ்யா மற்றும் அவருடைய குடும்பத்தினரும் திருக்குடும்பத்தின் வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நல்ல திருப்பலியாக ஆனந்தராஜ், ராணி, ஆண்ட்ரூ மற்றும் அவருடைய குடும்பத்தினரும் இன்று ஆரம்பித்த தொழிலானது நல்ல முன்னேற்றம் காணவும் இந்த தொழில் மூலம் அவர் மிகவும் அவருக்கு தேவையான அருளை மாசம் கொடுக்கும்படியாக புனித அந்தோனியாருக்கு வேண்டுதல்படியாக ஜெரமியாஸ், உத்தரிய சகாயவேரி, தேவபால் மற்றும் அவருடைய குடும்பத்தினரும் புனித அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு வேண்டுதல்படியாக பிறந்த நாள் விழாவை நினைந்தும் அலெக்சாண்டர் இவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இவருடைய உடல் நலனுக்காகவும் பிரபு, பிரின்சி மற்றும் அவருடைய குடும்பத்தினரும் பிறந்த ஆறுமுகம், ஜெயம்மா இவருடைய ஆண்களை பார்த்துக்காக மலர் மற்றும் அவருடைய குடும்பத்தினரும் புனித அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நல்ல திருப்படியாக தேர் கமிட்டி அங்கத்தினர்களும் புனித அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நல்ல திருப்படியாக சஞ்சய், பிரிட்டோ, பிரிசிலா, மோனிசா மற்றும் அவருடைய குடும்பத்தினரும் மற்றும் புனித அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நல்ல திருப்படியாக அந்தோனி புஷ்பமா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அர்ப்பணிக்கின்றார்கள். Amen.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இப்படி அமர்வோம். பிரசங்கியாளராக நமது யூஜி டோனியை பெற்றார். வாய்ப்பு கிடைக்காது பேசுறதுக்காக. கொஞ்சம் 2 வார்த்தை பேசலாமா? எல்லாருக்கும் யோசிச்சோம். சில பேர் கோபமாக யோசிச்சு சொல்லலாம். இந்த நவநாட்கள் என்று சொல்லும் பொழுது புனிதர்கள் இவரை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது எங்கே சென்றாலும் அன்னை மரியாதை பற்றி பேசுவது ஒரு வழக்கம். குருவானவர்களுக்கு அன்னை மரியாதைனாலே ரொம்ப பாசம். தமிழர்களுக்கு அந்தோனியார் என்றால் அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருப்பா நம்ம கடவுள்னு சொன்னால் பசங்களை கேட்குங்க, யாருக்கு நீ ஃபீஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க, அந்தோனியார் தான் ஃபீஸ்ட், ஏசப்பாக்கு இடம் இல்லை சொல்லுவாங்க. பாருங்க, இந்த கத்தோலிக்க திருச்சபையில் தருகின்ற ஞானம் மிக பெரியது. இதற்காக இந்த நவநாளை நாம் சிறப்பிக்கின்றோம். எதற்காக? புனிதர்களை நாம் வணங்க வேண்டும். அவர் யார் நமக்கு என்கின்ற பொருள் தான். எல்லா புனிதர்களும் நமக்கு வந்திருக்கு. அந்தோனியார் பார்க்குறீங்கல்ல, அவர் யார்? புனித அந்தோனியார் யார்? ஒருவர் இறந்தால்தான் அவர் புனிதராக முடியும். அவர் வாழும்போது யாராக இருந்தார்? ஒரு குருவாக இருக்கிறார். பாருங்க, இந்த குருவானவர் கேத்தலிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச் ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம திருவிழியை வாசிக்கிறோமோ இதே மாதிரி இந்த ஒரு நூல் நாம் வாசிக்க வேண்டும். இப்பெல்லாம் வந்துட்டு இன்டர்நெட்ல வந்துட்டு ஏன் வந்துட்டு கத்தோலிக்க திருச்சபை இருக்கின்ற இந்த சபையினர் மட்டும் புனிதர்களுக்கு இப்படி ஒரு மகத்துவத்தை தருகின்றார். எந்த ஒரு பிற இன சபை என்றால் இந்த கத்தோலிக்க திருச்சபையை விட்டு பிரிந்து சென்ற இந்த சபையினர் இந்த புனிதர்களுக்கு அன்னை மரியாதைக்கு அந்த ஒரு ஏற்றுதல், ஒப்புதல் மற்றும் அவர் மீது விசுவாசம் வைப்பதில்லை என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கின்ற ஒரே ஒரு காரணம் என்னவென்றால் அவரும் சாதாரணமான ஒரு மனிதர்கள் தான் என்று சொல்லி இது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியும். அந்தோனியார் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர். ஏன்? இயேசு கிறிஸ்துவும் ஒரு சாதாரணமான ஒரு குழந்தையாக பிறந்த மனிதர் தான். என்ன ஒரு கருத்து? அவர்களை புனிதராக உயர்த்தி அவரை அர்ச்சித்து அவர் ஆசிரியை பெறுகின்றார் பார்க்கும் பொழுது கத்தோலிக்க திருச்சபையிலே நாம் வெளிப்பாடாக சொல்கின்ற விசுவாசம் தான். புனித சமூகத்தை நாம் சொல்லுங்க, புனித சமூகத்தை நாம் இது வந்துட்டு அந்த காலத்துல அப்படின்னா வந்துட்டு 1ஆம் நூற்றாண்டு 50வது நூற்றாண்டு சொல்லுவோம். அப்பொழுது இந்த அப்போஸ்தலிக் ட்ரெடிஷன் அது என்றால் சீடர்களின் பாரம்பரியம் என்று சொல்வார்கள். அன்னை மரியாதை நாம் எதற்காக நாம் பின்தொடர வேண்டும், எதற்கு நமது வணக்கத்தை தெரிவிக்க வேண்டும் சொன்னால் இந்த அப்போஸ்தல பாரம்பரியம் கண்களால் பார்த்து எழுதியதுதான் நற்செய்தி வாசகம், ஐ விட்னஸ் என்று சொல்வார். அந்த வழியாக வந்த புனிதர்கள் பார்க்கும் பொழுது அன்னை மரியாள் தொடர்ந்து சின்னப்பர் மற்றும் பேதுரு அப்படி சொல்லிட்டு எப்பொழுதெல்லாம் சின்னப்பர் எந்த ஒரு திருமுகத்தை பார்த்து ஒரு கடிதம் எழுதுகின்றார்களோ செயின்ட்ஸ் ஆஃப் காட் என்று அவர்களை அழைப்பாங்க. இப்போ விடுதலை மக்கள் இருக்கிற மக்கள் எல்லாரும் யாரு? இப்போ சின்னப்பர் வந்து பூசை வச்சாருன்னா இந்த அவையை பார்த்து அவர் எப்படி அறிமுகம் செய்வார், எப்படி உங்களை வாழ்த்துவார் என்றால் இறைவனின் புனிதர்களே சொல்வார்கள், செயின்ட்ஸ் ஆஃப் காட் என்று சொல்வார்கள்.
அப்பொழுது இந்த அப்போஸ்தலர்களுக்கு பாரம்பரியமிருந்து வந்தவர் தான் இந்த புனிதத்துவம். இந்த புனிதர் எப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு இப்பொழுது இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, வேண்டாம் அவர் ஒரு சாதாரண மனிதர்கள், அவர்களை நாம் வணங்க வேண்டாம், அவர்களை ஆராதிக்க வேண்டாம், அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டாம், பின்தொடர வேண்டாம் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு, பேட் இன்ஃப்ளூயன்ஸ், ராங் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கு. அதுதான் வந்துட்டு இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் என்றால் திருத்துதர் பணியில எப்பவுமே சின்னப்பர் அந்த மக்களை அவர் எச்சரிக்கை விடுவார். உங்களிலே, உங்கள் மத்தியிலே எத்தனையோ பேர் போலி இறைவாக்கினர் இருக்கின்றார்கள். யார் சொல்வார்கள்? அவர் இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை, இயேசு கிறிஸ்து அவர் விண்ணேற்றமடையவில்லை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவில்லை, ஆகவே அவர்கள் மீது நீங்கள் விசுவாசம் வைக்கக்கூடாது சொல்லி அதை பறைசாற்றுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். இந்த ஒரு காலகட்டத்திலும் அந்தோனியார் புனிதர் அல்ல, அன்னை மரியாள் நமக்கு தேவையில்லை, திருப்பலியிலே இயேசு கிறிஸ்து உண்மையாக அவர் உடலும் செல்வமாக வருவதில்லை என்று பறைசாற்றி கொண்டிருக்கும் இந்த ஒரு காலத்திலே இதோ அந்தோனியார் பேர வழியாக நாம் வந்திருக்கின்றோம் என்றால், இந்த அந்தோனியார் யார், அந்தோனியார் திரு அவை எப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை வைத்திருக்கின்றது என்கின்ற ஆழமான உணர்வை எல்லா நவநாட்களும் என்றால் 9 நாட்கள் நவநாட்கள் ஒரு புனிதருக்கு நாம் இருக்கும் பொழுது இந்த 5 கருத்தை நீ உள்வாங்க வேண்டும் சொல்லி நான் இந்த முதலில் கொடுக்கின்றேன். எப்பொழுதெல்லாம் புனிதரை நாம் மகத்துவப்படுத்துகின்றோமோ அவர்களை ஆங்கிலம் சொல்வார்கள், we glorify God, ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகின்றோம். சொல்லுங்க, ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவர் மகிமைப்படுத்தும் வழியாக இந்த புனிதரும் நமக்கு பரிந்துரை தருவார். எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை புகழ்கின்றோமோ இன்னும் புனிதர்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். 15 வயது தான் யாருக்கு? இப்போ கார்லோஸ் அக்யூட்டிஸ் 15 வயது தான். பெரிய ஒரு அற்புதங்கள்லாம் அவர் செய்திருக்கிறார் அவங்க குடும்பத்துக்கு. அது சொல்வார், சொல்வார். ரெண்டாவது நம்ம சொல்றோமா, பாருங்க, உள்ள வரும்போது பார்த்தேன், அங்க வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பூல ஒரு கட்டம், நம்ம சகோதரர்கள் அவங்க வந்துட்டு ஒரு ஃபீஸ்ட் கொண்டாடி இருக்கிறாங்க. நாம என்ன சொல்றோம், நம்ம வந்துட்டு இந்த திருப்பலி மற்றும் இந்த எல்லாம் நான் கேட்டிருந்த ஆன்லைன்ல ஃபாதர்கள் இவரு நம்ம ஆல்பர்ட் சொல்லியிருக்காங்க, லைட் பார்க்கும்போது சந்தோஷமா வந்து மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்காங்க. அன்பு மக்களே, இங்க வந்துட்டு கடவுள் இருக்கின்றார், நமது நவநாட்களை துவங்கியிருக்கின்றோம் என்கின்ற ஒரு அடையாளத்தை நாம் சொல்லுகின்றோம். யாருக்கு? இங்க இருக்கின்ற பிற இனத்தாருக்கு, திரையாற்றலுக்கு சொல்லுகின்றோம். மூன்றாவதாக இந்த நவநாளை துவங்கி இருக்கின்றோம், யாரும் ஊரு வெளியே போகக்கூடாது. அப்படி போனா நமது புனிதர்களுக்கு நாம் அவமானத்தை பதிகின்றோம். இந்த 9 நாட்கள் முழுமையான ஆசிரியை பெற்றுக்கொண்டு பரிந்துரை பெற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும் என்ற கருத்து இந்த நூல் சொல்லுகிறது. கேட்டகிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச் ஒரு புனிதர் ஒரு நவநாள் சொல்லும் பொழுது இதெல்லாம் இருக்கு. 3. 4வது, யாராவது யார் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னா ஏதாவது ஒரு நோய் அவரை பற்றி கொள்ளும் பொழுது அந்த மனிதர் நமது சமூகத்திலே வரும் பொழுது நாம் எல்லோரும் நோயாளிகள் போகணும். அதனால் யாரும் வெளியே போகக்கூடாது. ஒரே குடும்பமாக சந்தோஷமாக உடல் வலிமையாக நாம் இந்த திருவிழாவை சிறப்பிக்க வேண்டும். 9 நாட்களை முடித்து 10வது நாள் சீரும் சிறப்போடு செழிப்போடு நாம் திருவிழாவை நாம் கொண்டாட வேண்டும். ஆகவே வெளியே செல்லக்கூடாது. 5வது பார்க்கின்றோம், டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு மனமாற்றுதல், வர்ச்சுவஸ் லைஃப், மதிப்பீட்டின் ஒரு வாழ்வு. ரோமிற்கு திருமுகம் அதிகாரம் 14-17 வாசிக்கின்றோம். இதயரசின் மதிப்பீடுகள் என்ன பார்க்கும் பொழுது நீதியும் நேர்மையும் மகிழ்ச்சியும். ஒரு மாற்றம் வர வேண்டும். சொல்லும்போது கற்பார்களெல்லாம் வெளியாமாறணும், வெளியாகிறவங்களாம் இன்னும் வெளியாமாறணும் இல்லை. நமது ஆன்மாவானதோ புனிதமாக இருக்க வேண்டும். ஆயத்தம் பகிர வேண்டும், ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். திருப்பலி வழியாக இந்த நவநாள் வழியாக இந்த சந்தோஷம் என்றுமே இருந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து தான் இந்த திருவிழா மற்றும் இந்த நவநாட்களும் புனிதர்களும் தருகின்றார். ஆகவே புனிதர்கள் என்றால் யார் பார்க்கும் பொழுது முழுமையான மீட்பை பெற்றுக்கொண்டவர். One who has experienced the full salvation, perfect salvation are saints. நாம் அந்த வழியிலே இருக்கின்றோம்.
We are on the way to get the perfection. அந்த வழியிலே நாம் முழுமை பெற நாம் திருப்பதியிலே நாம் கொண்டு எழுதியிருப்போம். கரங்களை நாம் குவிப்போம். இந்த ஜெபமானது நாம் நம்மை புனிதராக்க இந்த ஜெபம் பாவம் எல்லாம் நீக்கி கடவுளும் அன்னை மரியாளும் புனிதர்களும் நமக்கு இந்த மாசில்லா இதயத்தை தருவார் என்கின்ற ஜெபம் தான் இந்த இறையிறக்கத்தின் மற்றும் பாவ மன்னிப்பு ஜெபம். இதை நாம் பக்தியோடு நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனும் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித அன்றோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவதாகவும் உம்மக்களால் எங்களுக்கு வழங்கியுள்ளீர். அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக.
உம்மோடு தூயாமையாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் போற்றுகிறோம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த கோவிலை நான் மாட்சியாக இருக்கிறேன். இறைவாக்கினர் ஆகாயமிலிருந்து வாசகம் அதிகார வினைகள் இறைவசனங்கள் 1 முதல் 9 முதல். தாரையூர் அரசனது 2ஆம் ஆண்டின் 7ஆம் மாதத்தின் 21ஆம் நாளன்று ஆண்டவரின் வாக்கு இறைவாக்கினர் ஆகாய் வயலாக அருளப்பட்டது. யூதாவின் ஆளுநரும் செயல்திறன மகனுமாகிய செருபாபேலியும் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவிடமும் மக்களும் எஞ்சியிருப்போர் அனைவரிடமும் இப்பொழுது போய் இவ்வாறு சொல். இந்த கோவிலின் முன்னே மாட்சியை கண்டவர் இவராயினும் உங்களிடையே இன்னும் இருக்கின்றார். இப்போது இது உங்களுக்கு இல்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா? ஆயினும் செருபாபேலே மன உறுதியோடு என்கிறார் ஆண்டவர். தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவே மன உறுதியோடு நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் ஊக்கம் கொள்ளுங்கள், பணியை தொடருங்கள், ஏனெனில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது உங்களுக்கு நான் அளித்த வாக்குறுதியின்படி உங்கள் நடுவில் எனது ஆவி நிலை கொண்டிருக்கிறது. அஞ்சாதீர்கள், ஏனெனில் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இன்னும் சிறிது காலத்தில் நான் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் வாய் நிலத்தையும் நடுவர் செய்வேன். வேற்றினத்தால் அனைவரையும் நிறைய செய்வேன். அப்போது வேற்றினத்தால் அனைவரின் விருப்பத்திற்குரிய இங்கு வந்து சேரும். இந்த கோவிலில் நான் மாட்சியால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். வெள்ளி எனக்கு உரியது, பொன்னும் எனக்கு உரியது என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த கோவிலின் முனைய மாட்சி பின்னைய மாட்சி மிகுதியாக இருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Amen.
தொன்று ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார். தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தபோது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கின்றார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்கால இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றார்கள் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவரிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெஸ்ஸியா என்று உரைத்தார். இதை யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கின்றனே. ஏன் போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறேனே. கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப.
நிற்கிறேனே ஏன் 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 போராட்டங்கள் முடிய பாடுகளும் முடிய நான் நாட்டும் நிற்கிறேனே ஏன் 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 கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 நாகில எல்லகில காலத்தில எல்லாம் கிருப நாகில எல்லகில காலத்தில எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் வியாதிகள் மாறினது பாவமெல்லாம் மறைந்தது சாபமெல்லாம் உடைந்தது பரிசுத்தமாய் மாறினது அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது வியாதிகள் மாறினது பாவமெல்லாம் மறைந்தது சாபமெல்லாம் உடைந்தது பரிசுத்தமாய் மாறினது கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 நாகில எல்லகில என்னாலகில எல்லாம் கிருப நாகில எல்லகில என்னாலகில எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம இருக்கிறது யாருடைய கிருபையில, யாருடைய இரக்கத்துல அப்படின்னா ஆண்டவருடைய இரக்கத்துல. உண்மையா இல்லையா? ஒரு ஏரோப்ளைன்ல ஒரு 4 பேர் போறாங்க. அந்த 4 பேர்ல பைலட் ஒரு ஆளு, அதுல அரசியல்வாதி பங்குசாமியாரு 8வது வகுப்பு படிக்கிற ஒரு பையன், 4 பேர் டிராவல் பண்றாங்க. இப்ப வழக்கமா ஏரோப்ளைன்ல ஏதாவது ஃபால்ட்டுனாக்க அந்த பேராஷூட் கொடுத்து உயிரை காப்பாத்திங்கன்னு கொடுத்துறாங்க. இப்ப போற வழியில் அந்த ஏரோப்ளைன்ல ஒரு ஃபால்ட்டு. உடனே அந்த பேராஷூட் ஒன்று எடுத்து இருக்கிறது அங்க 3 பேராஷூட்ஸ் தான் இருக்குது. ஆனா உள்ள பயணிக்கிறது எத்தனை பேர்? 4 பேர். அப்ப அந்த 4 பேர்ல அந்த பைலட் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பேராஷூட் எடுத்து மாட்டிக்கிட்டு எனக்கு குடும்பம் இருக்குது, நீங்க எப்படியாவது குறைச்சிங்கன்னு சொல்லி அவர் குதிச்சுறாரு. மீதி இருக்கிறது எத்தனை? 2 தான். ஆனா அந்த அரசியல்வாதி எந்திரிச்சிருக்கிறார், இந்த பாருங்க மக்களுக்கு நான் நிறைய வாக்குறுதிகள்லாம் அள்ளி வீசியிருக்கிறேன், அதனால நான் போனாதான் என் ஜனங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு அவர் ஒன்னு எடுத்து மாட்டிட்டு. இப்ப இருக்கிறது ஒண்ணு பங்குசாமியார் குதிக்கணும், இல்லைன்னா 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன் குதிக்கணும். அப்ப பங்குசாமியார் சொல்லியிருக்காரு, இந்த வருப்பா எனக்கு குடும்பம் கிடையாது, அதனால நீ அந்த ஒரு பேராசூட் எடுத்து மாட்டிக்கிட்டு உன் உயிரை காப்பாத்தீங்க, ஏன்னா உனக்கு ஃபியூச்சர் இருக்குது, கிளம்பு அப்படின்னா. இல்ல ஃபாதர், நம்ம 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு பேராசூட் இருக்கு அப்படின்னு. எப்படிடா? இருந்ததே 4 தானே. இல்ல அங்க பாருங்க அப்படின்னாக்கா 2 இருக்குது. எப்படி? இல்ல அரசியல்வாதி குதிக்கிற அவசரத்துல என் ஸ்கூல் பேக் எடுத்து மாட்டி குதிச்சிட்டாங்க, அதனால நமக்கு ஆளுக்கு ஒண்ணு இருக்கு, நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே நான் நல்லா வாழணும், அடுத்தவங்க கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலையில தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதத்துல இந்த நாளில் நம்ம சிந்திக்க போகின்ற ஒரே ஒரு தலைப்பு என்ன அப்படின்னாக்கா, திருப்பாடல் 121 வசனம் 5. திருப்பாடல் 121 வசனம் 5, Psalm 121 verse 5. அதுல என்ன சொல்லப்படுகின்றது என்றால், ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவர் உன் வலப்பக்கத்தில் உள்ளார், அவரே உமக்கு நிழல் ஆவார். இந்த வசனத்தை தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உன்னை காக்கின்றார்,
அவர் உன் வலப்பக்கத்தில் உள்ளார். எந்த சைடுல? ரைட் சைடா லெஃப்ட் சைடா? ரைட் சைடுல இருக்கிறார் ஆண்டவர். அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா உனக்கு நிழலாக இருக்கின்றார். இப்ப ஏன் இந்த வசனத்தை நம்ம சிந்திக்க போறோம் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் அப்படியே போறேன் அப்படின்னாக்கா என் கூடவே வரக்கூடியது எது? நிழல். யாராவது இங்கே சவால் விடுங்க, ஒரு செகண்ட் இந்த நிழல் இல்லாமல் நான் மட்டும் தனியாக இருந்து காண்பிக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? ஒரு செகண்ட், அதாவது சாகர வரைக்கும் இந்த உலகத்துல நம்ம கூடவே வரக்கூடியது எது? நிழல். இந்த நிழல் தான் நம்ம கூடவே வரும். பிரியமானவர்களே, அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சொல்றார் வசனத்துல, ஆண்டவர் உன் வலப்பக்கத்திலே நான் எப்படி இருக்கின்றேன்? நிழலாக இருக்கின்றேன். அப்படின்னா கடைசி வரைக்கும் உன் கூட விட்டு விலகாம இருக்கக்கூடியது எது என்றால் நிழல். ஒரு மையனா இந்த உலகத்துல மனிதனுக்கு பல பிரச்சனைகள் உண்டு. அதாவது செத்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷனுக்கு 2 பிரச்சனை. என்னென்ன அப்படின்னாக்க, செத்ததுக்கு அப்புறம் புதைக்கிறதா எரிக்கிறதா அப்படின்னு பிரச்சனை. புதைச்சிட்டா பிரச்சனை இல்லை, எரிச்சிட்டா பிரச்சனை இல்லை, புதைச்சா மறுபடியும் 2 பிரச்சனை. புதைச்ச இடத்துல புல்லு முளைக்குமா முளைக்காதா? புல்லு முளைக்கலைன்னா பிரச்சனை இல்லை, புல்லு முளைச்சா மறுபடியும் 2 பிரச்சனை. அத மாடு திங்குமா திங்காதா? மாடு திங்கலைன்னா பிரச்சனை இல்லை, மாடு தின்னா மறுபடியும் 2 பிரச்சனை. தின்ன மாடு பால் கொடுக்குமா கொடுக்காதா? பால் கொடுக்கலைன்னா பிரச்சனை இல்லை, பால் கொடுத்தா மறுபடியும் 2 பிரச்சனை. அத மனுஷன் குடிப்பானா குடிக்க மாட்டானா? மனுஷன் குடிக்கலைன்னா பிரச்சனை இல்லை, மனுஷன் குடிச்சா மறுபடியும் 2 பிரச்சனை. குடிச்சவன் உசுரோட இருப்பானா இருக்க மாட்டானா? உசுரோட இருந்துட்டா பிரச்சனை இல்லை, உசுரோட இல்லைன்னா மறுபடியும் 2 பிரச்சனை. புதைக்கிறதா இருக்கிறதா? அப்ப எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேயே மனுஷனுடைய வாழ்க்கை முடிகின்றது. பிரியமானவர்களே, அப்ப இந்த உலகத்துல மனிதனுக்கு பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப ஆண்டவராகிய கடவுள் நம்மளை பார்த்து சொல்லுகின்றார், உன் வலப்பக்கத்திலே நான் எப்படி இருக்கின்றேன்? நிழலாக இருக்கின்றேன். இப்ப வேதத்திலே 2 இடத்துல தான் நம்ம 2 பேர், இந்த சங்கீதக்காரர் நிழலாக ஆண்டவர் இருக்கிறார் என்பதை குறிப்பிடுகின்றார். இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் என்ன சொல்றாரு? ஏசாயா இறைவாக்கினர். அவர் என்ன சொல்றாரு கடவுள் அப்படின்னா, ஏசாயா இயல் 25 வசனம் 4, புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 25 வெர்ஸ் 4. அதுல பார்க்கின்றோம், ஏழைகளுக்கு நீர் அரணாய் இருக்கின்றீர், வறியவனுக்கு அவன் துன்பத்தில் உறைந்த நீரை, புயல் காற்றில் புகலிடமாகவும் கடும் வெப்பத்தில் குளிர் நிழலாகவும் இருக்கின்றீர். பைபிளிலே 2 பேர் ஆண்டவரை நிழலுக்கு ஒப்பிடுகின்றார்கள். சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? என் வலப்பக்கத்துல நீங்க நிழலா இருக்கீங்க அப்படிங்கிறாரு. ஏசாயா இறைவாக்கினர் அவருடைய அனுபவத்தில் என்ன சொல்றாருனாக்கா, குளிர் நிழல் எப்ப அப்படின்னா, வெப்பத்தில் எனக்கு குளிர் நிழலாக இருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இப்ப இந்த நிழல் அப்படிங்கிற அந்த வார்த்தை வைத்துதான் இறை செய்தியை நாம் சிந்திக்கின்றோம். வேதத்திலே நம்ம ஒரு காரியத்தை உணர்வோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராகிய கடவுள் பாலைவனத்திலே அழைத்து கொண்டு வந்தார். எகிப்துல எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. இப்ப இந்த ஜனங்களை எத்தனை வருஷமாக பாலைவனத்தில் அப்படியே நடந்து கூட்டிட்டு வந்தாரு? 40 வருடமா கூட்டிட்டு வந்தார். அப்ப அப்படியே நடந்து வரும் பொழுது 38வது வருஷம் ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா மேவாப் அப்படிங்கிற ஒரு இடம். இப்ப 48 வருஷமா வந்தாச்சு. இப்ப ஆண்டவர் ஒரு இடத்துக்கு கொண்டு, ஏன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். என்ன அப்படின்னாக்கா, பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போறேன்னு சொன்னாரு. இப்ப 40 வருஷமா ஜனங்களை அழைச்சிட்டு வராரு. கரெக்டா 38வது வருஷம் முடிஞ்சு 39வது வருஷம் ஸ்டார்ட் பண்றப்ப மேவாப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து இருக்கிறப்ப, இப்ப 12 கோத்திரம். இப்ப இந்த காலத்துல இருந்து நமக்கு ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப இந்த லாங்குவேஜ் பேசுறவங்க, இந்த லாங்குவேஜ் பேசுறவங்க அப்படின்னு பிரிக்கிறாங்க. சில பேர் ஜாதி அடிப்படையில் பிரிக்கின்றார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களிலேயே கோத்திர அடிப்படையில் பிரித்திருந்தார்கள். எத்தனை கோத்திரம் இருந்துச்சுன்னா 12 கோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப 12 கோத்திரம். இப்ப மோசே தான் மக்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டு வராரு. இப்ப மேவாங்கிற இடத்துக்கு வந்தவுடன் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு தலைவர் இருக்கிறாங்க. அப்ப 12 கோத்திரத்துல இருக்கிற ஒவ்வொரு தலைவர் மொத்தம் எத்தனை பேர் கூப்பிடுறாரு? 12 பேர். உன் கோத்திரத்துக்கு சார்பா நீ வா அப்படின்னு 12 பேர் கூப்பிடுறாரு. இப்ப ஆண்டவர் வந்து கானான் தேசத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போறோம்னு சொல்லிட்டாரு. திருப்புன்னு உள்ள போக முடியாது. ஏன்னா யாருமே இல்லாத ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுக்கல. நல்லா தெரிஞ்சுங்க, கானான் தேசத்துல ஏற்கனவே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா திருப்புன்னு ஆண்டவர் சொல்றாரு, நம்ம உள்ள போயிடக்கூடாது. அதனால இந்த 12 கோத்திரத்துல இருக்கிற லீடர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க போய் உள்ளார போய் விசிட் பண்ணிட்டு வாங்க.
அந்த மண்ணுடைய வளம் எப்படி இருக்குது, மக்கள் எல்லாம் பழகிறது எப்படி இருக்கிறாங்க, அங்க சாப்பாடெல்லாம் எப்படி, இதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. சரிங்க தலைவரேன்னு சொல்லிட்டு இந்த 12 பேர் கிளம்புறாங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு லீடர், 12 லீடர்ஸ் அங்கே கிளம்பி போகின்றார்கள். இப்ப போயிட்டு அங்க போய் பார்த்துட்டு 10 பேர் வந்து ஒரு செய்தி கொடுக்குறாங்க, அந்த 2 பேர் ஒரு செய்தி கொடுக்கிறார்கள். அதுதான் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம சிந்திக்க போகின்றோம். பிரியமானவர்களே, இப்ப எல்லாரும் உள்ள போய் கானான் தேசத்தை எத்தனை பேர் போய் பார்த்துருக்காங்க? 12 பேர் பார்த்துட்டு வராங்க. 10 பேர் என்ன கொடுக்குறாங்கன்னா நெகட்டிவாக ஒரு செய்தி கொடுக்குறாங்க, 2 பேர் பாசிட்டிவான ஒரு செய்தி கொடுக்குறாங்க. அது என்ன செய்தி அப்படின்னாக்கா, அங்க போய் பார்க்கும் பொழுது அவங்களாம் எப்படிப்பட்டவங்க, அதாவது அந்த ஜனங்கள் 15 அடியிலிருந்து 18 அடி வரைக்கும் இருக்கிறாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம சைட்ல 7 அடி இருந்தாலே இப்படியே பார்க்கலாம், என்ன அது இவ்வளவு பெரிய மலை மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஏன்னா கானான் தேசத்துல 4 இனம் வாழ்ந்தது. எமோரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனம், அடுத்து ஏமியர் அப்படின்னு ஒரு இடம், அடுத்து சம்சூமியர் அப்படின்னு ஒரு இனம், அடுத்து ஏனோக்கியர் அப்படின்னு. இப்ப 4 வகையான இனம் அங்கே ஆல்ரெடி எங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறது, கானான் தேசத்துல. ஆனா எல்லாரையும் பார்த்தா குறைஞ்சது 15 அடியாவது உயரம் இருக்கின்றார். ரொம்ப ஹையஸ்ட் அப்படின்னாக்கா யாரு அப்படின்னா 18 அடி உயரம். நம்மளாம் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா? அப்படி தான் பார்க்கணும். இந்த 10-12 பேர் உள்ள போய் அந்த கானான் தேசத்தை அலசி பார்த்துட்டு வந்து இந்த 10 பேர் ஒத்தாப்புல சொல்றாங்க, தலைவரே நம்ம அங்க போய் வாழ்வதற்கு சாத்தியமே இல்லை. அவங்க சொல்ற அந்த வசனத்துக்கு வந்தீங்க. எண்ணிக்கையாகவும் 13வது அதிகாரம், புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 13 verses from 32 to 33. அதுல பார்க்கின்றோம், இவ்வாறு அவர்கள் உளவு பார்த்து வந்த நாட்டை பற்றி தவறான தகவலை இஸ்ரவேல் மக்களுக்கு கொண்டு வந்தனர். அவங்க சொல்றாங்க, அந்த ஜனங்கள்லாம் ரொம்ப ஹைட்டா இருக்கிறாங்க, அவங்க கண்ணுக்கு நாங்களாம் வெட்டுக்கிளியை போல இருக்கின்றோம். இந்த ஜனங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இந்த 10 லீடர்ஸ் 12 லீடர்ஸ்ல 10 பேர் ஒத்தாப்புல செய்தி கொடுக்குறாங்க. ஆண்டவர் வந்து எந்த தேசத்துக்கு அழைச்சிட்டு போறாரு? பாலும் தேனும் பொழியக்கூடிய தேசம். கடைசியில் அங்க போய் பார்த்தாக்க அவன் காலை வச்சு மிதிச்சா நம்மளாம் நசுங்கி போயிடுவோம். ஏன்னா அவன் கண்ணுக்கு நம்ம எப்படி தெரிகிறோம்? வெட்டுக்கிளியை போல் தெரிகின்றோம். ஆனால் அந்த இடத்துக்கு போவது நமக்கு சாத்தியம் இல்லை. இதுக்காகவா 38 வருஷம் 39 வருஷம் ஆண்டவர் நடந்து நம்பி வந்துட்டோமே அப்படின்னு எல்லா ஜனங்களும் முணுமுணுக்கிறாங்க. அப்ப அந்த 2 பேர் லீடர்ஸ் இருக்கிறாங்களே, அதுல ஒருத்தர் பெஞ்சமின், இன்னொரு யோசுவா, இன்னொருத்தர் காலே, 2 பேரும் கூப்பிடுறாரு மோசே. 10 பேர் ஒத்தாப்புல நீங்க இவங்கெல்லாம் இந்த மாதிரி செய்தி சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க சொன்ன ஒரு செய்தி தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, எண்ணிக்கையாகவும் 14:9 அதுல பார்க்கின்றோம், ஆண்டவருக்கு எதிராய் மட்டும் கிளம்பிடாதே, நாட்டின் மக்களுக்கு அஞ்சாதே, அவர்கள் நமக்கு இரையாவர், அவர்களை பாதுகாத்து வந்த நிழல் அவர்களை விட்டு அகன்று போய்விட்டது, அதனால வெற்றி நமக்கு தான். இந்த நிழல் என்கிற வார்த்தைக்காக நம்ம பார்க்கணும். அதாவது இந்த 2 பேர் என்ன சொல்றாங்க, அவர்களை பாதுகாத்து வந்த நிழல் அவர்களை விட்டு அகன்று போய், அந்த நிழல் யாரு? ஆண்டவர். அவன் ஹைட்ல வேணா பெரிய ஆளா இருக்கலாங்க, 18 அடி இருக்கலாம், ஆளை பார்த்து பயப்பட வேண்டாம், அவங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரான்னு பாருங்க. மற்றவங்க ஆளெல்லாம் பார்த்தாங்க, ஆனா அந்த 2 பேரு பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறாரான்னு பார்த்தாங்க. அதாவது அவங்க பாவம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால ஆண்டவர் நிழலாக இருந்தார், அந்த நிழல் அவளை விட்டு அகன்று போய்விட்டது. அதனால நம்ம அவர்களை ஃபேஸ் பண்ணோம்னா அந்த நிழல் எங்க வந்துச்சு? நம்ம பக்கத்திலே வந்து விட்டார் நிழலாக ஆண்டவர். அதனால நமக்கு தான் வெற்றி. ஆகவே நாம் துணிச்சலாக அந்த இடத்துக்கு போகலாம். கர்மத்திற்கு ஆண்டு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு யாராவது ஆள் பணபலத்தை பார்த்துட்டு படபலத்தை பார்த்துட்டு இவங்களெல்லாம் நம்ம வெற்றி பெற முடியுமான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறாரான்னு யோசிச்சு பார்க்க வேண்டும். இந்த 10 பேரை போலதான் நாமும் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, ஆளை பார்த்துட்டு அவங்க வச்சிருக்கிற பணத்தை பார்த்துட்டு இவங்கள்ட்டலாம் நம்ம மோதி ஜெயிக்க முடியுமான்னு. பிரியமானவர்களே, அந்த பணம் இருக்கிற இடத்துலையும் பதவி இருக்கிற இடத்திலும் ஆண்டவர் இருக்கிறாரான்னு அந்த 2 பேர் பார்த்தாங்க. துணிச்சல சொன்னாங்க, நமக்கு தான் வெற்றி. ஏன்னா அந்த நிழல் அகன்று போய்விட்டது, அந்த ஆண்டவர்
ஏன் கூட வந்து விட்டார். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் என்ன உண்டு? வெற்றி உண்டு. Praise the Lord. Hallelujah. அப்ப அங்கே இருந்த நிழல் அகன்று போய்விட்டது. இப்ப ஆண்டவர் எனது வலது பக்கத்தில் எப்படி இருக்கின்றார்? நிழலாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஊட்டி மறை மாவட்டத்துல ஒரு பங்குல ட்ரெயின் நடத்த போயிருந்தப்ப நடந்த ஒரு நிகழ்வு. அந்த ஃபாதர் கரெக்டா 3 மணிக்கெல்லாம் வந்து நற்கரணை சந்திப்பார். 3 to 4. அந்த 3 நாள் நான் அப்சர்வ் பண்றப்போ 3 to 4 கரெக்டா போய் நற்கரணை முன்னாடி உட்கார்ந்து சொல்லுங்க. அப்ப அந்த ஃபாதர்கிட்ட நான் கேட்டேன், ஃபாதர் இது தொடக்கத்திலேருந்தே நான் செய்றீங்களா இல்ல எப்பயிலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணி எப்பயில இதை தொடர்ந்து செஞ்சிருக்கீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், அந்த பங்குக்கு போனதுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் திவ்ய நற்கரணை சந்திப்பது காலையில சந்திச்சுருக்கிறார். அந்த பங்குக்கு போனவுடன் அவருக்கு ஒரு அனுபவம் கிடைத்ததாம். என்ன அப்படின்னா, நான் அந்த இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போன இடம் எப்படிப்பட்டதுன்னா யானைகள் நிறைந்த இடம், ஃபாரஸ்ட் ஏரியா. அங்க பங்கு ஃபாதரா இருக்கிறார். பட்ட பகல்லையே யானை எங்க வருதுன்னு தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு ஏரியா. அதனால ஜெபக்கூட்டம் கூட காலையில வச்சு சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு பயந்துட்டு, ஏன்னா நடுவில் யானை வந்து நின்றுச்சுன்னா நம்ம காரை எங்க ரிவர்ஸ் எடுக்க கூட முடியாது, அப்படிப்பட்ட மலைப்பகுதி அந்த பகுதி. இப்ப நாங்க 3 நாள் அங்க போய் பயந்துட்டு உட்கார்ந்துருக்கிறோம். பார்த்தா நைட்ல அவர் சொன்னாரு, போய் போன உடனே, ஃபாதர் நைட்ல என்ன சத்தம் கேட்டாலும் கதவை லைட்டை போட்டுறாதீங்க, லைட்டை போடாம பாருங்க அப்படின்றாரு. எனக்கு ஒண்ணும் புரியல, என்ன லைட்டை போடாம பாக்குறதா அப்படின்னு. பார்த்தா அன்னைக்கு நைட்டு, முதல் நாள் நைட்டு நான் படுக்கும் பொழுது ஜன்னல் பக்கம் வந்து மரக்கிளை பிடிச்சி யானை முடிச்சிட்டு இருக்கு. லைட்டை போடாம இப்படி பார்த்தா தும்பிக்கை பக்கத்துல நிக்குது யானை. லைட்டை போட்டுட்டா என்ன ஆகுமா, அது நம்மள அட்டாக் பண்ணுவதற்கு அந்த வீட்டை தாக்க ஆரம்பித்து விடுவோம். அவர் சொன்னார். அதனால அதை பார்த்தவுடன் இப்படி ஒரு பயத்தோடு அந்த இடத்துல நடிச்சிருக்கு. இப்ப அவர் சொன்னாரு, அவர் சொன்ன அனுபவம், பகல்ல ஒரு அம்மாவுக்கு திவ்ய நற்கரணை எடுத்துட்டு போயிருக்காரு, கூட உபதேசியார் வச்சு போயிருக்காரு. கூட உபதேசியாரோட அந்த போயிட்டு இருக்கும் பொழுது இவர் 2 வீலர்ல போறார். 2 வீலர்ல போகும் பொழுது திடீர்னு எடுக்க கையில திவ்ய நற்கரணை எடுத்து கழுத்துல மாட்டிட்டு போறார். எதுக்க யானை வந்து நிக்குது, திடீர்னு குறுக்க வந்து யானை நிக்குது. இதை பார்த்தவுடன் அவருக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, ஏன்னா சில பேருக்கு ஒரு பெரிய உருவத்தை பார்த்தவுடன் என்ன எதிர்பார்க்காத ஒரு சம்பவம், டக்குன்னு வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு அந்த கை நடுங்கி அந்த சாவி போய் கீழே விழுது. எப்படின்னு வண்டியை திருப்பி 2 வீலர் கூட திருப்பத்துக்கு முடியாம ஆஃப் ஆயிடுது. இவர் பார்த்தோன்னா ஆஃப் ஆயிடுறாரு. அந்த வண்டியை ஆன் பண்றதுக்கு பதிலாக டக்குன்னு க்ளோஸ் பண்ணி அந்த சாவி கீழே விழுந்துருது. இப்ப பின்னாடி இருக்கிற உபதேசியார் இவர் 2 பேர் என்ன பண்றாங்க, இயேசுவே எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு குப்புற அப்படியே சாஸ்தாங்க விழுந்துட்டாங்க. இவர் அங்கில அப்படியே குப்புற விழுந்துட்டார் நடு ரோட்ல. வண்டி அந்த பக்கம் சாஞ்சி கிடக்குது, இவர் குப்புற விழுந்துருக்கிறார். கண்ணை மூடிட்டு, யானை மிதிப்பட்டாலும் பரவாயில்ல, இயேசுவே என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு நற்கரணை கையில வைத்துக் கொண்டு என்னை காப்பாற்றும் எங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. கொஞ்ச நேரம் படிச்சு கண்ணை முடிச்சு இப்படி பார்த்தாக்கா கிட்டத்துல கூட அந்த யானை வரல, அது பாட்டு சைட்ல விலகி போய்விட்டது. கர்மத்துக்காக நினைச்சு இந்த சம்பவம் கரெக்டா எத்தனை மணிக்கு நடக்குதுன்னா 3 மணிக்கு நடக்கின்றது. அப்ப அவர் சொன்னாரு, ஆண்டவர் என் வலப்பக்கத்தில் நிழலாக இருக்கின்ற காரணத்தினாலதான் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து விலகாதபடிக்கு, என்னை விலகி போகும்படிக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். அதனால அந்த 3 மணி என் உயிரை திருப்ப கொடுத்த தேவன், அவர் உயிர் விட்டார். ஆனால் என் உயிரை எனக்காக திரும்ப கொடுத்து அவருக்காக பணி செய்யறதுக்காக என்ன வச்சிருக்கிறாரு. அந்த 3 to 4 ஆண்டவர் பிரசனத்துல போய் நான் நன்றி சொல்லுகின்ற விதமாக நான் உட்கார்ந்து ஜெபிக்கின்றேன் அப்படின்னா தேவனவர்களே. அப்ப ஆண்டவர் நம் வலப்பக்கத்தில் எப்படி இருக்கின்றார்? நிழலாக இருக்கின்றார். இப்ப யோபுடைய வாழ்க்கையில கூட ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கின்றோம். அதாவது நம்ம நினைச்சு பாருங்க, யோபு 1:8 வாசிக்கின்றோம். ஆண்டவர் சாத்தானிடம் சொல்ற, என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா, அவனை போல மாசற்றவன், நேர்மையானவன், கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விளக்குகின்றவன் மனுவுலகில் யாருமே இல்லை. அப்ப சாத்தான் ஒரு வசனம் 9வது வசனத்துல சாத்தான் பேசுறாங்க, ஒண்ணுமில்லாத அவன் உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கான், உங்களுக்கு பயத்தை நடக்கிறான். ஒரு நிமிஷம் நீங்கள் அந்த பாதுகாப்பு வேலியை தூக்கி பாருங்க, உள்ள புகுந்து நான் என்ன ஆட்டு பாருங்க சாத்தான். அல்லேலூயா.
ஒரு செகண்ட் அவங்க குடும்பத்தை நீ பாதுகாத்து வச்சிருக்கீங்கல்ல, அந்த பாதுகாப்பு வேலையை தூக்குங்க. நான் போய் அந்த குடும்பத்தை என்ன ஆடுறேன் அப்படிங்கிறார். உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவன் உயிரை எடுப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, மற்றதை நீ பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அந்த பாதுகாப்பு வேலையை இருக்கிறார். எடுத்த உடனே என்ன நியூஸ் வருதுன்னா, வயல்ல ஒட்டகங்களை மேய்ச்சிட்டு இருக்கிற ஆட்கள் திருப்பி முடியாதாங்க, நீங்க வளர்த்த ஒட்டகங்கள்லாம் செத்து போச்சு. துக்க செய்தி. இதை கேட்டு ஜீரணிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தம் ஒடியாந்து, நீங்க வளர்த்த மாடுகள் எல்லாம் செத்து போச்சு. இந்த செய்தி, துக்க செய்தியை கேட்டு அடுத்து வரத்துக்குள்ள இன்னொரு ஆள் ஒடியாந்து, நீங்க வளர்த்த கழுதை எல்லாம் செத்து போச்சு. அடுத்து வேலைக்காரர்கள் எல்லாரும் உங்களை விட்டு போய்விட்டார்கள், பாதி பேர் செத்து விட்டாங்க. கடைசியில் அவங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் இருந்து மனைவிகள் இருந்து எல்லாம் செத்து போறாங்க. அப்படின்னவங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு துக்க செய்தி வந்தாலே அதுல இருந்து மீண்டு வருவதற்கு பல நாட்கள் ஆகும். ஆனா ஒரே நாள்ல எத்தனை துக்க செய்திகள் வருகின்றது பாருங்க. ஆண்டவர் ஒரு நிமிஷம் அந்த வேடியை தூக்குனதுக்கே ஒரு நாள் முழுக்க இவ்வளவு துக்க செய்திகள் வருகின்றன என்றால், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எந்த செய்தியாக இருந்தாலும் நற்செய்தி மட்டும்தான் நம்ம காதலி கேட்கின்றது, நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்குது அப்படின்னாக்கா, ஆண்டவருடைய பாதுகாப்பு வேலி நம்ம குடும்பத்தை தொடர்ந்து பாதுகாத்து கொண்டு வருகின்ற காரணத்தினால் தான் இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறோம். கரங்களை ஆதரவு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றார். அந்த பாதுகாப்பு வேலையை ஒரு செகண்ட் தூக்கினார் வச்சுங்களேன், துக்கத்துக்கு மேல துக்கம் தாங்க நம்ம வாழ்க்கையை மாற்றி கொண்டே இருக்கும். அப்ப முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு தான் கொடுக்க வேண்டும். காலையில தூங்கி எந்திரிச்சவங்க கண்ணு யாரை பார்க்குதுன்னு பாருங்க. செல்போனை எத்தனை பேர் முழிக்கும் பொழுதே செல்போன், இன்னைக்கு யார் மெசேஜ் அனுப்பி இருக்கிறா அப்படின்னு சொல்லி கண்ணை முழிச்சு பாக்குறது. ஒரு செய்தி வந்திருக்கு, கிரைண்டரில் அரிசி போட்டால் மாவு, வாயில் அரிசி போட்டால் சாவு. இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் காலையில பார்த்தா அந்த நாள் விடியுமா? விடியவே விடியாது. பிரியமானவர்களே, முதலில் ஆண்டவரை தேடி, மற்றதெல்லாம் அவனுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். முதல்ல கண்ணு யாரை தேடுது? காலைல தூங்கி எந்திரிச்சவன எத்தனை பேர் ஆண்டவரை பாக்குறீங்க? எத்தனை பேருடைய கை ஆண்டவரை தொட்டு கும்பிடுது? எத்தனை பேருடைய கால்கள் கோவிலை நோக்கி பயணிக்கின்றது? யோசிச்சு பாருங்க. முதலில் ஆண்டவரை தேடு, மற்றதெல்லாம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, அப்ப நம்ம உரிமையா வந்து போறதுக்கு ஒரு இடம் இருக்குதுனாக்க எதுங்க? கோவில் மட்டும்தாங்க. நீங்க ரோட்ல போய் உரிமையா நிக்க முடியுமா? ஒரு இடத்துல போலீஸ்கார் வந்து கேட்பாரு, ஏன்பா இங்கேயே நினைவுத்துக்கிற அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு ஆளு சவப்பெட்டி செய்யறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு, எனக்கு காலையில விடியறதுக்குள்ள சவப்பெட்டி வந்து சேரணும் அப்படின்னு. இவர் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்கார்ந்து அந்த சவப்பெட்டி செஞ்சு டாடா ஏசி வண்டியில வச்சு கொண்டுட்டு போறாரு. நைட்டு, லேட் நைட்டு கொண்டுட்டு போறப்ப திடீர்னு வண்டி பஞ்சர். ஏன்னா அவர் 5 மணிக்குள்ள கேட்டுருக்கிறார் சவப்பெட்டியை. சரி, அதுக்குள்ள கொண்டுட்டு போய் வண்டி பஞ்சர் ஆனா என்ன, சவப்பெட்டி தலையிலையாவது தூக்கி வச்சுக்கிட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தலையில தூக்கி வச்சுட்டு போறாரு. போகும்பொழுது திடீர்னு அந்த நேரத்தில் ஒரு போலீஸ்கார் நிப்பாட்டு அப்படின்னு இருக்காரு. இவர் நின்றுக்காரு. மரியாதை சொல்லு, பெட்டிக்குள்ளார் என்ன இவர் அந்த நேரத்தில் அப்படியே யோசிச்சிருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, உதச்ச இடத்துல வெக்கையா இருந்துச்சு, அதனால தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல நீ படுத்துக்கலான்னு போனோம்னா அந்த ஆளு மயங்கி கீழே விட்டான். சவப்பெட்டியை தலையை தூக்கிட்டு வச்சு போன ஆளு யோசிச்சு சொல்லியிருக்கிறார், ஒன்றும் இல்லை, புதைச்ச இடத்துல ஒரே வெக்கையா இருந்துச்சு, அதனால இன்னொரு இடத்துல போய் நான் படுக்க போறேன் அப்படின்னு அந்த ஆளு மயங்கி கீழே விட்டார். பிரியமானவர்களே, அப்ப ஒரு இடத்துல போய் நின்னாக்கா என்ன ஏதுன்னு நம்மளை கிண்டி நொங்கெடுக்கிறார். ஆனால் கோவில்ல வந்து நீங்க உட்கார்ந்து எவ்வளவு தூரம் ஜெபிச்சாலும் அல்லது தூங்கி இருந்தாலும் உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எதுக்காக நீங்க வந்து கேட்பாங்க? மணிக்கணக்கா உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கும் நமக்கு அனுமதி இருக்கிற ஒரு இடம் எது? ஆலயம் மட்டும்தாங்க. உரிமை. பிறந்த குழந்தையை கோவில் கொண்டு வரும், லைஃப் முடிகிறப்ப அந்த குழந்தை கடைசியா வந்துட்டு போறதும் இந்த ஆலயமா தான் இருக்கின்றது. பிரியமானவர்களே, அப்ப நீங்க ஒர்க் பண்ற இடத்துல கூட ரிட்டையர் ஆகிற வரைக்கும் தாங்க போக முடியும். ரிட்டையர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த இடத்துக்கு போக முடியுமா? உரிமையா போக முடியுமா? போக முடியாது. அடுத்தவங்க வீட்டுக்கு, உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் பாருங்க. உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு முதல்ல போனீங்கன்னாக்கா வராதவங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நல்லா கவனிப்பாங்க, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லி. ஆனா அடிக்கடி போயிட்டு இருந்தாக்கா பச்சை தண்ணி கூட கிடைக்காது. வார வாரம் போய் பாருங்களேன், அந்த அம்மா வீடை பூட்டிட்டு 4 வீடு தள்ளி அந்தாண்ட போய் உட்கார்ந்து போயிட்டாளா?
அப்ப அடிக்கடி ஒரு வீட்டுக்கு போனா நம்மை குறித்து எரிச்சல் அடிக்கிட்டாங்க, நம்ம சொந்த கூட பிறந்த ரத்தமே. ஆனால் ஆண்டவர் இல்லத்தை அடிக்கடி வந்து சந்தித்தால் நம்மை குறித்து சந்தோஷப்படக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாருனாக்கா அவர் கர்த்தராகிய ஆண்டவர் மட்டும்தான். கரங்களை ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பேசலாம். கடைசியாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கின்றேன். திருத்துதர் பணி இதை இயல் 5:15-16 முடிய வாசிக்கும் பொழுது நல்லா கவனிச்சு பாருங்க. பேதுரு நடந்து செல்லும் பொழுது அவருடைய நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல்நலமற்றோரை கொண்டு வந்து கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தினார்கள். அவருடைய நிழல் பட்டு வியாதிஸ்தலர்கள் சுகமடைந்தார்கள் அப்படின்னு வேதம் வருகின்றது. இப்ப நான் நடந்து போறப்ப என்னுடைய நிழல் பட்டு யாரையாவது சுகப்படுத்துமா? பேதுரு நடந்து போறப்ப அவருடைய நிழல் யாரையும் சுகப்படுத்தல. ஆண்டவரே அவரது வலது பக்கத்தில் நிழலாக இருந்து அந்த நிழல் பட்டு தான் வியாதிஸ்தலர்கள் சுகமாக இருக்கிறார்கள். பேசலாம். அல்லேலூயா. அப்ப நம்ம நிழல் யாரையும் சுகப்படுத்தாதுங்க. பேதுரு நடந்து போறப்ப கூடவே வந்த நிழல் யாருடைய நிழல்? ஆண்டவருடைய நிழல். அந்த நிழல் நமக்கு கூட எப்படி இந்த நிழலை நமக்கு இருந்து பிரிக்க முடியாது. கஷ்டத்துல இருந்தாலும், துன்பத்துல இருந்தாலும், கவலையில இருந்தாலும், வேதனையில இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும் இந்த நிழல் நம்ம கூடவே டிராவல் பண்ணி தான் வரும். அந்த நிழல் யார் என்றால் ஆண்டவர். ஆகவே அந்த ஆண்டவரை நாம் இனம் கண்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த நிழல் நம்மளை விட்டு நீங்க நம்ம விட்டு நீங்க போன முயற்சி பண்ணாலும் கூடவே வந்து கொண்டிருக்கும். ஆகவே அந்த ஆண்டவரை நம்மளுடைய வாழ்வில் உணர்ந்து எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளாக வாழ நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். பதுமைநகர் அந்தோனியார் ஆண்டவர் கூட இருந்தார். அதனாலதான் அவரால் அற்புதங்களை செய்ய முடிந்தது. உண்மையா அவர் அற்புதம் செய்தார். அவருடைய அந்தோனியாருடைய வாழ்க்கையில ஒரு தடவை பிரசங்கம் பண்ணும் பொழுது 7 திருடர்கள் அவங்களுக்குள்ள பிளான் பண்ணிட்டாங்க. அந்தோனியார் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு எல்லா வாய் திறந்த மாதிரி எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. நம்ம உள்ள போது நம்ம வேலையை காட்டலாம்னு சொல்லி அந்த பெரும் கூட்டத்துக்குள்ளார 7 திருடர்களும் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. பிளான் என்ன அப்படின்னாக்கா, மெய் மறந்து உட்கார்ந்து இருக்கிறப்ப பர்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான். அந்தோனியார் பிரசங்கம் வைக்கிறார். 7 திருடர்களும் கூட்டத்துக்குள்ளார பூந்துட்டாங்க. பூந்து பிரசங்கம் முடிஞ்சு ஜனங்கள்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. இந்த 7 பேரும் வாயை புலந்துட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. என்னடா அது, திருட வந்துட்டு கடைசியில ஒரு பையன் ஆளக்கானான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் போட்டு முழுக்கி கடைசியில அந்தோனியார் வச்ச பிரசங்கத்தில் இந்த 7 திருடர்கள் மனம் மாறி அந்தோனியாருடைய சீடர்களாகவே மாறிவிட்டார்கள். இவருக்கு எங்கிருந்து இந்த பவர் வந்தது? யார் கொடுத்தது இந்த பவர்? ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறப்ப ஆண்டவரே அற்புதங்களை இவர் வழியாக செய்திருக்கின்றார். அப்படி இதை இந்த நாளிலே உணர்ந்து இந்த புனித நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் இதுதான். ஆண்டவரை விட்டு நீங்காமல் அனுதினமும் அவர் பிரசனத்திலே உட்கார்ந்து ஜெபிப்போம். நம்மளுடைய வாழ்வில் அற்புதம் நிகழ இந்த திருப்பலியில் கொண்டாடுவோம். ஆமென். அந்த மக்களின் மீது மனதை எல்லாம் வல்ல தலைகாட்டியவர்களுக்கு நீங்கள் அவரை நன்றார்கள். நலனுக்காகவும்
இறைவா புனித தோழியானே, நவநாளும் நாங்கள் உள்ளக்கணிந்து செலுத்துவதை உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைகள் எங்களை முழுமையாக உமக்கு அழைத்து உம்மையே புகழ்ந்து செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இடத்திலும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புடைய செய்யுமாகும். உம் வார்த்தையாளர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடுபவாகிகளுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உங்களுக்கு கன்னிமரியாவுக்கு பிறந்தார். அவர் ஒரு திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உங்களுக்கு பெற்றுத்தர தம் கைகள் விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானோடு சேர்ந்து நாங்கள் உமது மாட்சி கொண்டு வைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, இணையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆதியத்தின் காரணங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகியவை மாறுபடமாக அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சிறுவர் கழித்து அவர் கூறினார்கள்: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் ஒரு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அவர் கூறினார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக்கொள்கின்றோம். திருமுன்னின்று கூறியக்கூடிய
எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பதவிக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடோ, உதவி ஆயர்கள் ஆரோக்கிய சதீஷ், ஜோசப் சிசைநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிலைபெற செய்தவர்களும் மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் உயிர் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரின் இறக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய கட்டடம் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்களின் உலகில் உகந்தவராய் இருந்தோம் ஆகிய புனித அனைவருடன் நாங்கள் நிறைவாழ்வில் பங்குடன் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமரல உண்மை கொண்டாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பேச்சு பெற்ற நாம் புரிந்து சொல்வோம். தீமை அனைத்திலும் பிடித்து எங்கள் வாழ்நாளை அமைதியை கனிவுடன் நடத்துகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் ஆபத்தினை கொள்வதை பெற்று யாதொரு கலந்தும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர்வதற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை தருகிறாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சிலர் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர்.
உண்மையது என்று தேடி ஓடி அறைகின்ற போது மறையும் உறவொன்றை நாடி மயங்கி விழுகின்ற போது உன்னை அரணாய் உலகிற்கு தேவா, நானும் உறவின் கருவான நாதா.
மக்களே எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் புரியுங்களா? பேசலாம் பேசலாம். நேற்றெல்லாம் சிரிச்சிட்டீங்களா? இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தையை நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ஆண்டவர் நமக்கு பெரிய 2 குருக்களை கொடுத்திருக்கின்றார். ஒரு குருக்கள் ரகுமான் போல இருக்கிறார். ஃபாதர் ஹேட்லி விமன் பார்த்தீங்களா ஒரு சைடு. நமது மலை மாவட்டத்தில் ரகுமான் பேசலாம் பேசலாம். அதே போல அவர் தந்தை டோனி யூஜின் டோனி அவர் நமது பேரூர் கல்லூரியிலே நான் ஒன்றாக படித்தோம். நான் விளையாட்டில் ஸ்டார், அவர் இசையில் ஸ்டார். பேசலாம் பேசலாம். ஆண்டவருக்கு ஆடுறதுக்கு ஒரு திறமை கொடுத்தார், பாடுறதுக்கு கொடுத்துருக்காரு. ஃபாதர் ஒரு பாட்டு போட்டார் இல்லைங்களா, டான்ஸ் பாட்டு. மோசஸ் அடியில் இருந்தால் தமிழ் வாசிக்கிறார். கண்டிப்பாக அவர் விண்ணகத்தில் வாசிக்கிறார். பேசலாம் பேசலாம். பேசுக்கு விமானத்திலே நேரத்திலே மகிழ்ச்சியான நாளாக நமக்கு நேரத்தை அவர் 3 நாட்களில் கடவுளோடு இணைந்து ஒவ்வொரு செய்தியும் அடிப்படையாக நமக்கு விசுவாசத்தை கொடுக்கின்ற அந்த ஆன்மீகமாக கொடுக்கின்ற உணவு இவரை வார்த்தை. அதை கேட்டு இன்னும் 2 நாள் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 10 மணி ஆங்கில திருப்பதி முடிந்தவுடன் நோயாளிகளுக்காக சிறப்பான ஜெபம், பாவ சங்கீதனம், அதற்கு அந்த தைல அபிஷேகம் இது இருக்கின்றது. அவர் சொல்வார் ஃபாதர் என்னென்ன நாட்கள் நாளை என்ன சொல்லி அதன்படி நாம் செய்வோம். மற்றும் இங்கே நைட் விஜய் கூட பண்ணியிருக்கிறார் ஃபாதர். நிறைய ஆலயத்தில் ஃபாதர் சிவாஜி நகரில் கூட இரவு ஆராதனைகள் மற்றும் சொல்வார். இந்த நேரத்திலே நாம் பங்கு மக்கள் சார்பாக இதற்கு தேர் கமிட்டி மெம்பர்ஸ், வாசகம் படிக்கின்றவர்கள் மற்றும் கேப் கமிட்டி இவர்கள் இந்த நவநாட்கள் 5ஆம் நாளை அவர் சிறப்பாக செய்கின்றார். எனவே அவருக்கு நன்றி கூறி கைப்பற்றி வாழ்த்து கொள்வோம். அந்தோனியாவுடைய அற்புதம் என்னன்னு சொன்னா, ஹேட்லி விமல் அவர்கள் இன்றைக்கு அந்தோனியாவுக்கு நன்றிகளாக திருப்பதி வந்திருக்கிறார். மன்னி மைந்தர் அவர்கள். ஆகவே அவருடைய பெற்றோரை அழைக்கிற செபாஸ்டியன் மற்றும் பிரேமா 2 பேர் உண்ணுவாங்க. ஃபாதருக்கு இந்த நேரத்தில் உங்கள் கருங்களால் அவருக்கு இந்த சாலை மாலை அழைக்கிறது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர்கள் செபாஸ்டியன் பிரேமா அவர்கள் மனமார்ந்த நன்றிகள். இப்போது நமது தேர் கமிட்டி மற்றும் கேப் கமிட்டி ஃபாதர் ஹேட்லி விமலுக்கும் ஃபாதர் யூசுப் கவிக்கும் இந்த கௌரவத்தை
இரண்டு குழுக்களுக்கு தொப்பி போட்டாங்க. பவிசாரிலிருந்து போட்டேன். நீங்கள் ஆதரவு போடுறது அந்த போட்டாச்சு. தொப்பி போடாமல் ஓகே. எஸ் வைசலார் வந்து இப்போது உணவு கொடுத்திருக்கின்றவர்களுக்கும் வாழ்த்து வாசித்தால் படித்தால் அதற்கு முன்பாக நாளைய தினம் சனிக்கிழமை பங்கில் இருக்கின்ற பெரியவர்கள், மரியாதை சேனை குழுவினர், பாலர் சபை பிள்ளைகள், மரியாதை சேனை லேடிஸ் மற்றும் ஜென்ட்ஸ் 2 பேரும், ஆல்டர் சர்வர்ஸ் பிள்ளைகள் இந்த நாட்களை நாளை 6ஆம் நாள் அவர் நடத்தி வைப்பார். எனவே இப்போது உணவு படுத்திருக்கின்றவர்களுடைய நன்றி வாழ்த்துக்களை வாசல் அவர்கள் படிப்பார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உணவுக்கு நமக்கு பெருமுதவி செய்தவர்கள் ஸ்டேட் கமிட்டி அங்கத்தினர்கள் அனைவரும் மற்றும் பீட்டர் லீமா, எட்வர்ட், ஜெசிகா, அஸ்வினி, பாத்திமா, புஷ்பராஜ், சார்ல்ஸ், அசோக் மற்றும் ஜோதி, செபாஸ்டின், பிரேமா, ஃபாதர் ஹேண்டி அவர்களின் பெற்றோர்கள், அம்மு, மேரி, மோனிகா, ஷாரன், அஞ்சலி, ரோசி, கஸ்தூரிபாயந்தர், பத்திநாதன், மரியசெல்வம், மன்சூர், அந்தோனிராஜ், எஸ், தீபாஞ்சலி நகர், அருண், கேம்ப் கமிட்டி, கிறிஸ்டினா, பாபு அவருடைய பாபு அண்ணா அவர்கள் நம் மத்தியில் இல்லை, ஆனாலும் அவருடைய மனைவியார் நமக்கு பெரும் உதவி வருடம் தவறாமல் செய்து வருகிறார். அவருக்கும் நன்றி. மற்றும் சோனு, பீட்டர் அவர்களுக்கும் நன்றி. இன்றைய உணவுக்கு உதவியவர்கள் அனைவருக்கும் பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்கள் அனைவரின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவின் ஊட்டத்தை அழித்தவர்கள் ஆசிராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்று தருகிறாக. அதனால் புனிதாத்மையாலும் அவனாலே அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி தொடரட்டும். அன்புக்குரியவர்களே, நாளை 2வது நாள். இந்த நாளில் முதலிலே நம்ம நிழல் அப்படிங்கிற வார்த்தையை வைத்து சிந்தித்தோம். நாளைக்கு விசேஷமாக இந்த ஆராதனையிலே குழந்தை பாக்கியத்துக்காக அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு அடுத்த நாள் எல்லாருக்காகவும் அந்த சிலுவை அபிஷேகம். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அதனால நாளைக்கு குழந்தை பாக்கியத்துக்காக இன்னும் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க அல்லது வெளியில யாருக்காவது திருமணம் முடித்து கொடுத்து அவங்க குழந்தை இல்லை அப்படின்னா எல்லாரையும் நாளை வரவழைங்க. நாளை வரும் பொழுது மாதுளை பழத்தை வாங்கி வர அவர்களை சொல்லுங்க. இருக்கிறவங்களாலும் சரி, வெளியிலிருந்து வரவங்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி 2 பழங்கள், மாதுளை பழங்கள். அதை நாளைக்கு ஸ்பெஷலா, ஏன்னா ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பழம் எது அப்படின்னா மாதுளை பழம். அதை நாளைக்கு நான் இறை வசனத்தின் வழியாக உங்களோடு நான் பேசுவேன். ஆகவே அந்த பழத்தின் வழியாக ஆசீர்வாதம் எப்படி வருது அப்படிங்கிறது தான் நாளை அந்த குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்களுக்காக நம்ம சொல்ல போறோம். ஆகவே நாளை இந்த நாட்களை மிஸ் பண்ணாதீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக யார் யார் இன்னும் வெளியிலலாம் இருக்கிறாங்களோ பெங்களூர் மறை மாவட்டத்தில் எல்லாரையும் சொல்லி நாளை வர வைக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளையில் இந்த பாடல்களை சிறப்பாக மீட்டுவதற்கு எல்லா இடத்திலும் நம்மளுடைய பெங்களூர் உயர் மறை மாவட்டத்திற்கு கிடைத்த ஒரு சொத்து யார் அப்படின்னா ஃபாதர் ஆட்லி. கரங்களை தட்டி ஆனந்த நம்மளுடைய இந்த மறை மாவட்டம் அவரை இன்னும் அதிகமாக பயன்படுத்த வேண்டும்.
மற்றும் பாடல் இது எல்லாவற்றையும் அவர் அதிலேயே தனியாக ஸ்பெஷலாக அதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக படித்து அதிலே ஒரு தனி பட்டத்தை வென்றிருக்கிறார். அது உண்மையிலேயே ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம். ஆகவே நிச்சயம் ஆண்டவர் அவரை தொடர்ந்து தனது கருவியாக பயன்படுத்த வேண்டும். அவருடைய நல்ல உடல்நலத்திற்காகவும் இன்னும் அநேக திறமைகளை அவர் பயன்படுத்திக் கொள்ள பல வாய்ப்புகள் அவரை தேடி வர அவருக்காக விசேஷமாக நாம் சொல்லுவோம். ஆ